ராவணன் பாரத தேசத்துக்கு வரும்போது புஷ்பக விமானம், சீதையை திரும்பி கடத்தின் போகும்போது புஷ்பக விமானம். சீதையின் வடிவழக ராவணனுக்கு சொன்னது யார்? ஷூர்பனகா. அவ எப்படி போனா லங்கைக்கு? அவ வேற ஏதோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போயிட்டா. ராவணன் வந்து போகணும்னா புஷ்பக விமானம். ஷூர்பனகா எப்படி போனா? இதெல்லாம் கேள்வி யோசிங்கோ. ராமாயணம் படிக்கும்போது நம்ம we should keep our ears and minds open. அப்படியே கண்ண மூடிண்டே படிக்கூடாது. என்ன எப்படி போயிருப்பா? இதெல்லாம் தான் அந்த குழந்தை கேட்கறது. நீங்க வியூ இக்கணும். அந்த குழந்தை என்னெல்லாம் கேள்வி கேட்கும். இப்ப விஷயத்து பாரு. என்னன்னா தசரதர் சொல்லிட்டார், அவனும் ஆகான் உரிமைக்கு. சரி, இதெல்லாம் சொன்ன உடனே பரதன் நாடாள வேண்டும்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்போ ராமரை கூப்பிட்டு சொல்ற சுமந்திரன். நேர்முகமா தசரதர் சொல்றது இல்ல. கைகேயி சுமந்திரனை கூப்பிட்டு சொல்ல வைக்கிற. அப்புறம் ராமர் வரார். ராமர் கிட்ட கைகேயி சொல்றா, அப்பாக்கு நேத்து ராத்திரியிலேருந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம். சம்ஹவ் பேசவே முடியல அப்பாவால. அப்பா சொல்லணும்னு நினைச்சார். நீ 14 இயர்ஸ் போயிடுறியாடா ராஜா. ஓகே அப்படின்னு விட்டாங்க. கிருஷ்ணரான கேஸ் போட்டிருப்பாரு. உடனே 10 பேர் எல்லாரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்து நடு ராத்திரியில தசரதன் மேல. ராமர் பாவம், அப்பா நும்பணி மறுப்பனோ என் தந்தையின் பணி என் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என் பரதன் ஆண்டாள் என்ன நான் ஆண்டாள் என்ன அம்மான்னு அப்போலேன்னு சொல்லிட்டு போயிட்டார். வெளியில லக்ஷ்மணன் காத்துன்னு இருக்கார். நேர கௌசல்யா கிட்ட போனார். கௌசல்யா அழுதா, ஐயோ நானும் வரேன்டா. அம்மா நீ வந்தியான அப்பாக்கு யாருமா காத்தால மெட்ஃபார்மின் கிளிபின்க்ளமைன் மாத்திரை எல்லாம் கொடுப்பாரா? அவர் டயபெட்டிக்கா வேற இருக்கார். காத்தால ஸ்டாட்டின்ஸ் வேற எடுத்துக்கணும்மா. கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். யாருமா அப்பாக்கு வர்ட்டிகோ வேற வருதுங்கிறா கையோட இருந்து. அந்த மாத்திரையெல்லாம் யார் கொடுப்பா? நீ இங்கே இருந்துன்னு சொல்லிட்டு சீதாவின் அந்தப்புறத்துக்கு போற. சீதாவை பார்த்துட்டு சீதா வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு பின்னாடி ஒரு படமே வரப்போகுது. 14 வருஷம் இப்படி பேணும் சீதா இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எதிர்நீச்சல் போல், கோலங்கள் போல், கோபுரங்கள் சாய்வதில்லை போல் எல்லாம் 14 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு வந்துடும். 4-5 மெகா சீரியல் ஓடிடும். அதுக்குள்ள நீ இங்கே எனக்காக காத்து கொண்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் காட்டிலே வாங்கி வந்துடுறேன்னு. அதுக்கு சீதை சொல்றா, நான் உன்னோட வரதே தேவையில்ல. ஐயோ உங்க அம்மா எல்லாம் இங்க இருக்காள். இவ்வளவு மாமியார்களோட இருக்கிறதுக்கு நான் உன்னோடயே வந்துருவேன். எல்லாம் நன்னா வேற இருக்கா. எல்லா தேர் ஆல் சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த். அதனால இப்ப போனேன் இல்ல, நான் எல்லாம் அவளோட இருக்கிறதுக்கு உன்னோடயே வந்துருவேன்னு சொல்லிட்டு அவ வரா. சரி, லக்ஷ்மணன் அவரோட நிலைமை வருது. லக்ஷ்மணன் அடுத்த லெவலுக்கு இருக்க. அவர் என்ன சொல்றார், மதனி நான் உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியம் பண்ற, வீடை பெருக்கிறேன், தொடக்கிறேன், கரிகாயை திருத்தி விடுறேன், தடிகை பண்ணி விடுறேன், என்ன அதுக்கு ஃபியூவல் வேணுமோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன், துணியை தோச்சு போடுறேன், எல்லாம் பண்ணி விடுறேன், எல்லாம் பாத்துக்கிறேன். சீத்தை இவரை மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஒண்ணு கூடவே ஏன்னா அத்தனையும் பண்றேன். ஏன் வேண்டாம்னு சொல்ல போறாரா? உண்மையில அவ போய் சீத்தை கேட்டா, உண்மையிலா உங்க ஆத்துக்காரர்களோட வரேங்கிற, நீ என்ன எனக்கு தாராளமா கூட்டிட்டு 14 வருஷம் நிம்மதியா ஐ வில் லீட் அ ஹாப்பி அண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃப். அது வேணா நீங்க எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். 14 எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். அவரே நான் இங்கே ஜாகிரதையா இருக்கேன், எங்களுடைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாவே இருக்கட்டும், அப்பப்போ நாங்க ஃபேஸ் டைம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டா. சரி, இப்ப என்ன ஒரு விஷயம்னா, லக்ஷ்மணன் அப்போ ஒரு வார்த்தை சொல்றான். அவன் என்ன சொல்றான், சிங்க குருளைக்கு இடுத்தீஞ்சூனை பூனை நாயின் வெங்கண் சிறு குட்டனைக்கு ஊட்ட விரும்பினளாள் நங்கைக்கு அரிதென் திறம் நின்று இது நன்று இது என்ன கங்கைக்கு இறைவன் கடக்க கை புடைத்து நக்கான். ஒரு யாகம் பண்ணும் போது ராமா உயர்ந்த சிங்கத்துக்கு வைத்திருந்த ஒரு உயர்ந்த பாகத்தை சிங்கம் கிடைக்கவில்லையே என்பதற்காக ஒரு தெருநாய்க்கு ஊட்டுவது போல் இருக்கின்றது. அயோத்தியா என்னும் சாம்ராஜ்யத்தை உனக்கு வைத்திருந்த பிறகு அதே ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்க. ராமர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. கூட பிறந்தவன நீ அப்படி சொல்லலாம்? அருவோ பெத்த அப்பா தசரதன் அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். நான் இறந்து விட்டால் அந்தியேஷ்டி அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. பெத்த அம்மா என் பிள்ளைக்கு ராஜ்யத்தை குடுங்குறா. அம்மாவுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த மந்தரா குடுங்குறா. லக்ஷ்மணனும் புரிஞ்சுக்க.
பரதனை புரிஞ்சுக்காதவா லிஸ்ட் நீங்க போயிட்டே இருப்பாருங்க. அப்ப ராமர் இல்ல லக்ஷ்மணா நீ ஒன்னும் பேசிவிடாதடா அப்படின்னு கிளம்பிடுறா. அப்ப பரதன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும். பரதா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பரதன் ஓடி வரான். அவன் துஸ்வப்னம் ஒண்ணு பாக்குறான். கொடியதான ஒரு கனவு அப்பாவுக்கு என்னவோ ஆறா மாதிரி பாத்துனா ஓடி வரான் பரதன். பரதன் ஓடி வந்து பார்த்தா அவன் அம்மா அந்தப்புறத்துக்கு போறார். அம்மாவுடைய கோலம் மாறி இருக்கு. அம்மா அப்பாக்கு என்னமா ஆச்சு? எல்லாரும் ஒரு நாள் எங்க போகணுமோ உங்க அப்பா அங்க போயிட்டார். என்னது போயிட்டாரா? என்னமா சாதாரணமா சொல்றிய? அண்ணா எங்கம்மா? அவன் காட்டுக்கு போயிட்டா. என்னம்மா இது அப்பா போயிட்டாருங்கிற, அண்ணா காட்டுக்கு போயிட்டு என்னம்மா நடந்தது? லக்ஷ்மணன் எங்க? அவரு காட்டுக்கு போறவரை பாத்துக்க போறேன்னு போயிட்டார். என்னம்மா எல்லாரும் எங்கம்மான்னு சொன்னோம்னா அவன் சொல்றான், உனக்காக ராஜ்யத்தை வாங்கிட்டேன்டா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை ஈன்றெடுப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ அதெல்லாம் வாண்டேன். அப்போ பெய்யறான், நீயும் ஒரு தாயா? ஆத்மகாமா சதாச்சண்டி புரோதனா பிராக்யமானினி, செல்ஃப் சென்டர்ட் பிரஸ்டீஜ் கான்ஷியஸ் ஷார்ட் டெம்பர்ட் செல்ஃபிஷ் உமன். ஆத்மகாமா சதாச்சண்டி குரோதனா பிராக்யமானினி, நான் கேட்டேனா இந்த ராஜ்யத்தை? என்னுடைய அனுமதி இல்லாமல் என் அண்ணாவினிடம் அபச்சாரம் செய்து விட்டாயே, அதனால் என் தந்தையும் இறந்து விட்டானே, உன்னை என்று தாய் என்று சொல்லேன். நேர ஓடி போறான் பரத. கௌசல்யாவின் அந்தப்புறத்துக்கு கால்ல போய் விழ, அம்மா என்னை சாக்கா வச்சிருந்து எங்க அம்மா என்னென்னவோ வரம் கேட்டு அப்பாவும் ஸ்வர்கலோகத்துக்கு ஏறி என்னுடைய அண்ணாவும் காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமாயிட்டேன் அம்மா அப்படின்னு அழறார் கௌசல்யா தேவி. கௌசல்யா தேவி என்ன சொல்றா தெரியுமா? நீ நன்னை செய்த கைதவம் அறிந்திலை போலும் உன் அம்மா ஆடின நாடகம் தெரியாதவன் மாதிரி நடிக்காதடா. அப்போ பரதனை புரிந்து கொள்ளாதவர்களில் ராமர் தாயும் ஒருவள். அந்த குழந்தை அழறது. 46 விதமான நரக்கங்கள் பாவங்கள் என்னை வந்து சேரட்டும் அம்மா. நான் ஒருவேளை என் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று உள்மனதில் நினைத்திருந்தது உண்மையாக இருந்தால் 46 விதமான பாவங்கள் வந்து என்னை சேரிட்டும். சுத்தாங்காம், உறங்கிக் கிடக்கும் பசுவை எவன் ஒருவன் இடது காலை அடித்து எழுப்புவானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது எனக்கு வரட்டும் அம்மா. நீதிமன்றத்தில் நியாயாதீசனின் முன்பு எவன் ஒருவன் பொய் சாட்சி சொல்றானோ அவனுக்கு என்ன நரகம் வருமோ அது வரட்டும் அம்மா. 46 விதமான பாவங்கள் எடுக்கிற. அப்பதான் கௌசல்யா தேவி சொல்றா, ஏண்டா சும்மா சொன்னது இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டியேனா கண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்க. வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் வந்து சொல்றார், சரி வரதா, ரொம்ப நாள் அழுதுட்டதா, கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. come on wipe your tears. Tell me when we can have your பட்டாபிஷேக். வசிஷ்டர், நம்ம தமிழ்ல சொல்லுவோம், செத்த பாம்பை அடிப்பது போது. ஒரு பாம்பை செத்து போயிட்டு அது லொட்டுன்னு அடிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லக்கூடாது. பீட்டிங் a dead snake ஒன்றும் கிடையாது. You cannot literally translate. In English it's called the flogging of a dead horse. ஒரு dead horse போட்டு flogனா அடிக்கிறது.